சிந்து பைரவி நியூப்ரமோ பைரவி கோவப்பட்டீங்கப்பா, எந்த காரணத்துக்காகவும் நான் உன் கூட வாழவனை மட்டும் நினைக்காத அப்படின்ட்டு பைரவி கோவப்பட்டு சண்டை போடுறாங்க ஆறுமுகத்துக்கிட்ட. ஆறுமுகம் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு சரியா, இங்கே பாரு, ஒரு வருஷம் நீ என் கூட வாழ்ந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என் கூட உன்னால் வாழ முடியலன்ட்டு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா தாராளமாக நீ நானும் பிரிஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஆறுமுகம் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு வருஷம் எனக்கு டைம் கொடுக்குறியா, இங்கே பாரு, ஒரு வருஷமாக இருக்கட்டும் இல்லை 2 வருஷம் கூட இருக்கட்டும், கண்டிப்பாக என்னுடைய மனசு மாறாது, என் மனசு கண்டிப்பாக என்றைக்குமே மாறாது, அப்படி தான் இருக்குன்றாங்க. இல்லை நான் சொல்ல வருது என்ன, நீ சொல்ல வருது, இங்கே பார், நீ என்ன சொன்னாலையும் அது நடக்காது சரியான்றாங்க. கண்டிப்பாக நான் கூட ஒரு வருஷம் என்ன எத்தனை வருஷமே வாழ மாட்டேன், சரி நான் 1 இயர் உனக்கு டைம் கொடுக்குறல, அந்த 1 இயர் நீ என் கூட வாழ்ந்து பாரு, அதுக்கப்புறம் நீ என்ன மைண்ட் செட்டில் இருக்கியோ அதுபடி நடக்கலாம், ஆனால் உனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ நீ அதே மாதிரி இருக்கலாம் பைரவின்றாங்க. எந்த காரணத்தை கொண்டோ நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யலாம், உன் இஷ்டப்படி தான் இருக்கணும், நான் எதுவும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டா அப்படின்ட்டுலாம் சில விஷயங்களை ஆறுமுகம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் சொன்னதை கேட்ட பைரவி, இவன் சொல்கிறான்றதுக்காக நான் மனசு மாறுனா, 1 வருஷம் இல்லை 10 வருஷம் ஆனாலும் நான் மனசு மாற மாட்டேன் அப்படின்ட்டு பைரவி நினச்சிட்டு இருக்காங்க. ஆறுமுகத்தோடைய ஆசை நிறைவேற போதா அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.